ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 11. காலிந்தி முதலியவர்களின் பாணி கிரகணம். ஸ்ரீ சுகர் கூறியது: ஒரு சமயம் அரக்கு மாளிகையில் மடிந்து போனவர்களாய் கூறப்பட்டு மீண்டும் திரௌபதி ஸ்வயம்பரத்தில் பார்க்கப்பட்டார்கள் என்று பிரசித்தி அடைந்திருந்த பாண்டவர்களை காண்பதற்கு யுயுதானன் முதலியவர்களால் சூழப்பெற்று இந்திரபிரஸ்தம் சென்றார். வீரர்களான பாண்டவர்கள் அங்கனம் வந்த சர்வேஸ்வரனான முகுந்தனை கண்டு முக்கிய பிராணனையடைந்த இந்திரியங்களைப் போல் ஒருமித்து எழுந்தனர். அவ்வீரர்கள் அச்சுதனை மார்புற தழுவிக்கொண்டு அவருடைய அங்க சங்கத்தால் பாவம் நீங்கியவர்களாய் அன்பால் புன்னகை பூத்த அவருடைய முகத்தை பார்த்து ஆனந்தம் எய்தினர். யுதிஷ்டிரரையும் பீமனையும் பாதங்களில் தலைவணங்கி அர்ஜுனனை தழுவிக்கொண்ட பின் நகுல சகதேவர்களால் பகவான் கிருஷ்ணன் வணங்க பெற்றார். சிறந்த ஆசனத்தில் உட்கார்ந்த கிருஷ்ணனை புது மணப்பெண்ணான மாசற்ற திரௌபதி மெதுவாக தயங்கி வந்து நமஸ்கரித்தாள். அவ்வாறே பாண்டவர்களால் பூஜித்து வணங்கப்பெற்ற சாத்யகியும் ஆசனத்தில் அமர்ந்தார். மற்றவர்களும் பூஜிக்கப்பெற்று சுற்றி அமர்ந்தனர். பின்பு கிருஷ்ணன் குந்தி தேவியை அணுகி நமஸ்கரிக்க அன்பின் மிகுதியால் நீர்த்ததும்பும் கண்களுடன் அவளால் ஆலிங்கனம் செய்ய பெற்று உறவினர்களின் க்ஷேம சமாச்சாரம் விசாரிக்க பெற்றார். அவரும் மருமகளுடன் கூடிய அத்தையை குச்சல பிரஸ்னம் செய்தார். அன்பினால் தொண்டை தழுதழுக்கவும் கண்களில் நீர் பெருகவும் குந்தி தேவி தான் பட்ட பல கஷ்டங்களை நினைத்து கொண்டு கஷ்டங்களை போக்குவதற்காக காட்சியளித்த கிருஷ்ணனிடம் பின்வருமாறு கூறினாள்: கிருஷ்ணா, பந்துக்களாகிய எங்களை நினைத்து என் சகோதரராகிய அக்ரூரர் எப்பொழுது உன்னால் அனுப்பப்பட்டாரோ அப்போதே எங்களுக்கு க்ஷேமம் உண்டாகிவிட்டது. உன்னால் நாங்கள் நாதன் உடையவர்கள் ஆனோம். உலகிற்கெல்லாம் ஆத்மாவும் நண்பனுமாகிய உனக்கு தன்னை சேர்ந்தவர் என்று பிறர் என்றும் பேதம் இல்லை. எனினும் அடிக்கடி நினைப்பவர்களுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய கஷ்டங்களை போக்குகிறாய். யுதிஷ்டிரர் கூறியது: சர்வேஸ்வரா, யோகேஸ்வரர்களாலும் காணுதற்கரிய நீ அறிவிலிகளாகிய எங்களுக்கு காட்சியளிப்பதற்கு எங்களால் என்ன புண்ணியம் செய்யப்பட்டதோ நான் அறியேன். இங்கனம் தர்மபுத்திர மகாராஜனால் பிரார்த்திக்கப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா இந்திரபிரஸ்த வாசிகளுக்கு நேத்ரானந்தத்தை வளர்த்து கொண்டு மழைக்கால மாதங்கள் 4 இன்புற தங்கினார். ஒரு சமயம் சத்ருக்களை அழிக்கும் அர்ஜுனன் கவச்சம் பூண்டு காண்டீவம் எனும் வில்லையும் குறைவுபடாத பானங்களை உடைய 2 அம்பரா தூணிகளையும் எடுத்துக்கொண்டு குரங்கு கொடி தேரில் ஏறி கிருஷ்ணனுடன் பாம்புகளும் மிருகங்களும் மிகுதியுள்ள பயங்கரமான காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். அங்கே பானங்களால் புலி, பன்றி, எருமை, கலைமான், சரபம், கவயம், காண்டாமிருகம், மான், முயல், முள்ளம்பன்றி முதலியவற்றை கொன்றான். அவைகளில் சிறந்தவற்றை வேலைக்காரர்கள் அப்போது நெருங்கி வந்த பருவகால பூஜைகளுக்கு தர்மபுத்திரரிடம் கொண்டு சேர்த்தார்கள். வேட்டையாடி தாகத்தினால் வருந்தி களைத்த அர்ஜுனன் யமுனையை அடைந்தான். மகாரதர்களான கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நீராடி தெளிவான தண்ணீரை பருகியதும் அங்கே உலவிக் கொண்டிருந்த அழகிய தோற்றமுடைய ஒரு கன்னிகையை கண்ணுற்றனர். தோழனான கிருஷ்ணனால் ஏவப்பட்டு அர்ஜுனன் துடையழகும் பல்லழகும் முக அழகும் படைத்த அவ்வுத்தம பெண்ணை அணுகி பின்வருமாறு வினவினான்: இடையழகிய பெண்ணே, நீ யார்? யாருடைய பெண்? எங்கிருந்து வருகிறாய்? உன் விருப்பம் என்ன? கணவனை அடைய விரும்புபவளாய் எனக்கு தோன்றுகிறது. மங்களமானவளே, அனைத்தையும் சொல்வாயாக. காலிந்தி கூறியது: நான் சூரிய பகவானுடைய பெண். சிறந்தவரும் வரமளிப்பவருமான விஷ்ணுவை கணவராக அடைய விரும்பி உத்தமமான தவம் செய்து வருகிறேன். வீரரே, ஸ்ரீனிவாசரான அவரை தவிர்த்து வேறொருவரையும் கணவராக நான் கொள்ள மாட்டேன். அநாதைகளின் புகலிடமாய் விளங்கும் அந்த பகவான் முகுந்தன் எனக்கு அருள் புரிய வேண்டும். காலிந்தி என்பது என் பெயர். யமுனை ஜலத்தில் என் தந்தையால் கட்டப்பட்ட மாளிகையில் வசிக்கிறேன். அச்சுத தரிசனம் ஏற்படும் வரை இருப்பேன். அவள் கூறியதை அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் சொன்னான். அதை அறிந்து கொண்ட கிருஷ்ணன் அவளை ஏற்று தேரிலேற்றிக் கொண்டு தர்மபுத்திரரிடம் வந்து சேர்ந்தார். பின்பு பாண்டவர்களின் பிரார்த்தனைக்கிணங்கி விஸ்வகர்மாவை கொண்டு அவர்களுக்காக மிக அற்புதமானதும் அழகியதுமான நகரத்தை நிர்மாணம் செய்வித்தார். மேலும் அங்கு வசிக்கையில் பகவான் பந்துக்களுக்கு பிரியத்தை செய்ய கருதி
அக்னி பகவானுக்கு காண்டவ வனத்தை கொடுப்பதற்காக அர்ஜுனனுக்கு சாரதியாக ஆனார். ராஜன், அக்னி பகவான் சந்தோஷமடைந்து அர்ஜுனனுக்கு ஒரு வில்லையும் குறைவுபடாத 2 அம்புரா தூணிகளையும் ஒரு தேரையும் வெள்ளை குதிரைகளையும் வில்லாளிகளால் பிளக்க முடியாத ஒரு கவச்சத்தையும் கொடுத்தார். காட்டு தீயிலிருந்து விடுவிக்கப்பட்ட மயன் என்ற அசுர சில்பி தன்னை விடுவித்த தோழனான அர்ஜுனனுக்கு ஒரு சபா மண்டபத்தை தன் காணிக்கையாக அமைத்து கொடுத்தான். அதில்தான் துரியோதனனுக்கு தரை நீர் போலவும் நீர் தரை போலவும் மதிமயக்கம் ஏற்பட்டது. அதன்பின் பகவான் அர்ஜுனனிடம் விடை பெற்று மற்ற நண்பர்களாலும் அனுமதிக்க பெற்று சாத்தியகி முதலியவர்கள் சூழ துவாரகைக்கு திரும்பி வந்தார். மங்கள ஸ்வரூபியான பகவான் பந்துக்களுக்கு பரமானந்தம் அளிப்பவராய் புண்ணியமான நட்சத்திரமும் ருதுவும் கூடிய சுப முகூர்த்தத்தில் காலிந்தியை விவாகம் செய்து கொண்டார். இனி மற்றொரு வரலாறு. துரியோதனனை பின்பற்றியவர்களாகவும் அவந்தி தேசத்தை ஆள்பவர்களாகவும் இருந்த விந்தன், அணுவிந்தன் என்ற அரசர்கள் தங்கள் தங்கையின் ஸ்வயம்பரத்தில் அவளுக்கு கிருஷ்ணன் மேலிருந்த ஆசையை தடுத்தார்கள். ராஜன்னு, கிருஷ்ணனோ ராஜாதி தேவி என்ற தன் அத்தையின் மகளும் மித்ர விந்தை என பெயர் பெற்றவளுமான அக்கன்னிகையை அரசர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பலாத்காரமாய் எடுத்து வந்தார். ராஜன்னு, கோசல நாட்டை ஆள்பவனும் சிறந்த தர்மிஷ்டனும் நக்னஜித் என பெயர் படைத்தவனுமான ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு சத்யை என்றும் நாக்னஜிதி தேவி என்றும் பெயர் படைத்த ஒரு பெண் இருந்தாள். கூரிய கொம்பு உடையவைகளும் அடக்க முடியாதவைகளும் வீரர்களின் வாசனையை சகிக்காதவைகளும் முரடானவைகளுமான 7 காளைகளை அடக்கினவர்களே அவளை கைப்பிடிக்கலாம் என்று பந்தயம் ஏற்படுத்தியிருந்ததால் அங்கனம் ஜெயிக்காமல் அவளை அரசர்கள் எவரும் மணக்க முடியவில்லை. எது நாயகனான கிருஷ்ணன் காளைகளை ஜெயித்தவராலேயே அவளை அடைய முடியும் என்பதை கேள்விப்பட்டு பெரும் சேனையால் சூழப்பட்டு கோசலபுரிக்கு சென்றார். கோசல நாட்டரசனும் மகிழ்ச்சியுடன் எதிர் சென்று அழைத்து ஆசனம் அளித்து சிறந்த உபச்சாரங்களால் பூஜித்து பகவானால் தானும் மரியாதை செய்ய பெற்றான். குறிப்பு: நந்த கோபருடைய சகோதரியே நக்னஜித் அல்லது கும்பகர் என்பவருடைய மனைவி. அவர்கள் பெண் நாக்னஜிதி. இவளே நீலா தேவியின் அவதாரமான நப்பின்னை என்றும் கூறப்படுகிறது. அரச குமாரியும் அங்கனம் எழுந்தருளிய லக்ஷ்மி நாயகனை கண்ணுற்று அவரே தன் மனத்துக்கு உகந்த வரன் என கருதினாள். என்னால் விரதங்களால் பகவான் மனதில் நிறுத்தப்பட்டிருந்தால் இவரே எனக்கு பதியாக வேண்டும், மாசற்றவர்களின் ஆசி மொழிகளையும் உண்மையாகச் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டாள். ஸ்ரீதேவியும் லோக பாலர்களுடன் கூடிய பரமசிவனும் பிரம்மாவும் எவருடைய பாத தூளியை சிரசில் தாங்குகின்றார்களோ தான் ஏற்படுத்திய தர்ம மரியாதையை காப்பாற்றுவதற்காக ஈஸ்வரராகிய எவர் அவ்வப்போது விளையாட்டாக சரீரங்களை எடுத்து கொள்ளுகிறாரோ அந்த பகவான் என் விஷயத்தில் எதை கொண்டு பிரீத்தியடைவார் என்று அரசன் எண்ணினான். பூஜையை ஏற்றுக்கொண்ட பகவானை பார்த்து மறுபடியும் அரசன், உலகநாயகரே நாராயணா, ஆத்மானந்தத்தால் பரிபூர்ணராகிய உங்களுக்கு மிக அற்பனான நான் என்ன செய்ய போகிறேன் என்று கூறினார். ஸ்ரீ சுகர் கூறியது: ராஜன்னு, ஆசனத்தில் அமர்ந்த பகவான் மகிழ்ச்சியடைந்து அவரை நோக்கி புன்னகையுடன் மேகத்தின் முழக்கம் போல் கம்பீரமான வாக்கினால் பின்வருமாறு கூறினார். ஸ்ரீ பகவான் கூறியது: அரசே, தனது தர்மத்தில் நிலை பெற்ற க்ஷத்திரியர்களில் சிறியவனுக்கும் யாஜித்தல் என்பது பண்டிதர்களால் கண்டிக்கப்பட்டுள்ளது. அப்படியிருந்த போதிலும் உங்களுடைய சிநேகத்தை விரும்பி உங்கள் கன்னிகையை நான் யாஜிக்கிறேன். நாங்கள் சுல்கம் கொடுப்பதில்லை. அரசன் கூறியது: நாதா, நற்குணங்கள் அனைத்திற்கும் உறைவிடமானவரும் மகாலட்சுமி மார்பை விட்டு அகல பெறாதவரும் ஆகிய உம்மை காட்டிலும் கன்னிகைக்கு விரும்பத்தக்க வரன் இவ்வுலகில் வேறொருவர் உண்டா யாதவோத்தமா? என்றாலும் பெண்ணிற்கு சிறந்த வரன் வேண்டும் என்ற விருப்பத்தால் புருஷர்களின் வீரிய பரீட்சைக்காக முந்தியே எங்களால் ஒரு சங்கேதம் செய்யப்பட்டிருக்கிறது. வீரரே, இதோ இங்கிருக்கும் 7 காளைகளும் எவருக்கு அடங்காத முரட்டு பிராணிகள். பல அரசகுமாரர்கள் இவைகளின் தாக்குதலால் உடல் பிளந்து தோல்வியுற்று இருக்கிறார்கள். யதுநந்தனா, ஸ்ரீகாந்தா, உம்மால் இவை அடக்கப்படுமானால் நீரே என் பெண்ணிற்கு இசைந்த வரன்.
பகவான் இந்த நிச்சயத்தை கேட்டதும் கச்சை கட்டிக்கொண்டு தன்னை 7 உருவங்களாக கொண்டு அவைகளை விளையாட்டாக அடக்கினார். ஸ்ரீ கிருஷ்ணன் கயிறுகளால் கட்டப்பட்டவைகளும் கொழுப்படங்கினவைகளுமான பலம் குன்றியவைகளுமான அக்காளைகளை ஒரு குழந்தை மரபொம்மைகளை இழுப்பது போல் விளையாட்டாக அங்கும் இங்கும் இழுத்தார். அதனால் ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைந்த அரசன் பெண்ணை கிருஷ்ணனுக்கு கொடுத்தார். சர்வேஸ்வரனான பகவான் தனக்கேற்ற அவளை முறைப்படி விவாகம் செய்து கொண்டார். அரசனுடைய மனைவிகள் தங்களுடைய புத்திரிக்கு பிரியமான மணமகனை அடைந்து பரமானந்தம் எய்தினர். அது பெரிய உற்சவமாக ஆயிற்று. அன்பினால் உள்ளம் நெகிழ்ந்த கோசலாதிபதி தம்பதிகளை நேரில் ஏற்றி பெரும் சேனை பின்தொடர ஊருக்கு அனுப்பினார்கள். பின்பு ஸ்ரீ கிருஷ்ணன் கேகய ராஜ கன்னிகையும் ஸ்ருத கீர்த்தி என்ற தன் அத்தை மகளுமான பத்ரை என்பவளை அவர்களுடைய சகோதரர்களாகிய சந்தர்தனன் முதலியவர்களால் கொடுக்கப்பட்டு விவாகம் செய்து கொண்டார். மீண்டும் அவர் ஒருவராகவே மந்திர தேசத்து அரசன் மகளும் சகல சாமுத்ரிகா லட்சணங்களுடன் கூடினவளுமான லக்ஷ்மணை என்பவளை கருடன் அமிர்தத்தை கொணர்ந்தாற்போல் ஸ்வயம்பரத்தில் எடுத்து வந்தார். ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு நரகாசுரனை கொன்று அவனுடைய அந்தப்புறத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர்களும் அழகிய தோற்றமுடையவர்களும் இன்னும் இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான வேறு மனைவிகளும் இருந்தார்கள். இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் அஷ்டபத்னி விவாகம் என பெயர் பெற்ற 58வது அத்தியாயம் முற்றிற்று.